நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஜூலை மாதம் 28ஆம் தேதியான இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் உலகம் முழுவதும் உலக கல்லீரல் அழற்சி நாளாக நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். கல்லீரல் அழற்சி நோய் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த நாளை நாம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். இந்த நோய் பரவும் முறையை கண்டறிந்து இதற்கான தடுப்பூசியை உருவாக்கிய நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி டாக்டர் பருக் சாமுவேல் பிளம்பர்க் அவர்களுடைய பிறந்த நாளை கௌரவிக்கிற விதமா ஜூலை 28ஆம் தேதியான இன்னைக்கு உலக கல்லீரல் அழற்சி நாளா நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். உலக சுகாதார அமைப்பு அதிகாரப்பூர்வமா அங்கீகரித்துள்ள 4 உலகளாவிய சுகாதார விழிப்புணர்வு நாட்கள்ல இதுவும் ஒன்றாகும். இது ABCD மற்றும் E ஆகிய வைரஸ்களால கல்லீரல்ல ஏற்படக்கூடிய ஒருவித வீக்கம் மற்றும் தொற்று நோயாகும். ஆரம்பத்துல தீவிர அறிகுறிகள் தெரியாது. மஞ்சள் காமாலை, கடுமையான சோர்வு, வயிற்று வலி, காய்ச்சல் மற்றும் வாந்தி போன்றவை இந்த நோயோட பொதுவான அறிகுறிகளாகும். முறையான சிகிச்சை அளிக்கலனா கல்லீரல் சுருக்கம் மற்றும் கல்லீரல் புற்றுநோய்க்கு வழிவகுக்கும். இதை தடுக்கக்கூடிய முறைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெப்படைட்டிஸ் A மற்றும் B ஆகிய வைரஸ் தொற்றுகளுக்கு பாதுகாப்பான தடுப்பூசிகள் கிடைக்குது. அதை நம்ம போட்டுக்கணும். கைகளை சுத்தமா வச்சுக்கிறது, பாதுகாப்பான குடிநீர் மற்றும் உணவை உட்கொள்றது மூலமா A மற்றும் E வகையான வைரஸ்கள் பரவுறத தடுக்கலாம். பயன்படுத்திய ஊசிகளை மீண்டும் பயன்படுத்தாம இருக்கிறது மற்றும் பாதுகாப்பான இரத்த மாற்று முறைகள் மூலம் B மற்றும் C வகை வைரஸ்கள் பரவாம தடுக்க முடியும். இன்னைக்கு நம்ம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா ஜூலை 28ஆம் தேதியான இன்னைக்கு எதனால நம்ம உலக கல்லீரல் அழற்சி நாளா நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருமே கல்லீரலை பாதுகாப்பா பாத்துக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா கல்லீரல் ஒண்ணுதான் நம்ம உடம்புல பாதிக்கப்பட்டதுன்னா அதை மாற்றுறதுக்கு நிறைய சிரமப்படணும். சோ இந்த நாள்ல நம்ம ஒவ்வொருத்தரும் கல்லீரலை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுக்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லது. இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதம் 28ஆம் தேதியான இன்னைக்கு உலகம் முழுவதும் உலக இயற்கை வளம் பாதுகாப்பு நாளா நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். மனித குலத்தோட உயிர் நாடியாக விளங்கக்கூடிய நீர், காற்று, மண், காடுகள், கனிமங்கள் மற்றும் வனவிலங்குகள் போன்ற இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதோட முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்துறது தான் இந்த நாளோட முதன்மை நோக்கமா இருக்கு. மனிதர்களோட பேராசையாலும் கவனக்குறைவாலும் வேகமா அழிஞ்சு வரக்கூடிய இயற்கை வளங்களை மீட்டெடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இந்த நாளோட முக்கிய நோக்கமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பூமியின் சுற்றுச்சூழல் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தோட சமநிலையை பேணுறது, தற்போதைய தேவைகளை நிறைவு செய்யும் அதே வேளையில வருங்கால சந்ததியினருக்கு இயற்கை வளங்களை சிதைக்காம பாதுகாக்கிறது நம்ம எல்லாரோடைய கடமையாவும் இருக்கு. இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, காடு அழிப்பை கட்டுப்படுத்தி வீட்டு தோட்டம் மற்றும் பொது இடங்கள்ல மரக்கன்றுகளை நடணும், மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை உருவாக்குறது, பயன்பாட்டுல இல்லாத போது குழாய்களை மூடி நீரை வீணாகாம பாதுகாக்கிறது, மட்காத ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழிகளுக்கு மாற்றாக துணிப்பைகளை பயன்படுத்துறது, கழிவுகளை குறைக்கிறது, மீண்டும் பயன்படுத்துறது மற்றும் மறுசுழற்சி செய்யறது போன்ற முறைகளை பின்பற்றது, தேவையில்லாத போது விளக்குகள் மற்றும் மின்விசிறிகளை அணைச்சு ஆற்றலை சேமிக்கிறது. இது எல்லாம் தான் நம்ம இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளாகும். ஆனா நம்ம இதெல்லாம் செய்யறோமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லங்க. சின்ன வயசுல இருந்தே நம்ம அதை மாற்றணும். குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே மின்சாரத்தை சேமிக்கணும், நீரை சிக்கனமா செலவழிக்கணும். இயற்கை வளங்களை பாதுகாத்தாதான் நம்ம ஃபியூச்சர்ல நல்லா இருக்க முடியுங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்துட்டே இருந்தா மட்டும்தான் இந்த நாளை நம்ம கடைபிடிக்கிறதுக்கான அர்த்தமே இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா நம்ம எல்லாருமே இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்மையான வேண்டுகோளா இன்னைக்கு உங்களுக்கு நான் வைக்கிறேன். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் மற்றும் கன்னட திரையுலகத்துல மிகவும் புகழ்பெற்ற முன்னணி இந்திய நடிகர், திரைப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரான கல்யாண் குமார் இவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1950கள் முதல் 1970கள் வரை தமிழ் மற்றும் கன்னட திரையுலகத்துல மிகவும் புகழ் பெற்றவர் கல்யாண் குமார் அவர்கள். பெங்களூர்ல ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்த இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் சொக்கண்ணா அப்படிங்கிறது தான். 1928ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க கல்யாண் குமார் அவர்கள். 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு காலமாயிருக்கிறாங்க கல்யாண் குமார் அவர்கள். கன்னட திரையுலகத்துல டாக்டர் ராஜ்குமார் மற்றும் உதயகுமார் ஆகியோரோட இணைஞ்சு
அன்றைய காலகட்டத்தோட முன்னணி திரையுலக மூவேந்தர்களுள் ஒருவராக இவர் போற்றப்பட்டிருக்காரு. பெற்றோர் இவரை ஒரு மருத்துவரா பார்க்கணும் அப்படின்னு விரும்பினாலும் நடிப்பு மீது கொண்ட ஈர்ப்பால நாடக மேடைகள்ல நடிக்க தொடங்கினாரு. அதுக்கப்புறமா தன்னோட பெயரை கல்யாண்குமார் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. 1954 வெளியான நடசிகரா என்ற கன்னட திரைப்படத்தின் மூலமா நடிகரா அறிமுகமாயிருக்கிறாரு கல்யாண்குமார் அவர்கள். ஸ்ரீதரோட இயக்கத்துல 1962 வெளியான நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்துல மருத்துவரா நடிச்சதன் மூலமா தமிழ் ரசிகர்கள் நெஞ்சங்கள்ல நீங்காத இடம் பிடிச்சாரு அப்படின்னு சொல்லலாம். நெஞ்சம் மறப்பதில்லை, தாயில்லா பிள்ளை போன்ற பல முக்கிய தமிழ் படங்கள்லயும் நடிச்சிருக்கிறாரு கல்யாண்குமார் அவர்கள். 1963 வெளியான அமரசிற்பி ஜெகநாச்சாரி திரைப்படம் மூலமா ஒரு வண்ண திரைப்படத்துல நடிச்ச முதல் கன்னட நடிகர் அப்படிங்கிற வரலாற்று பெருமையை பெற்றிருக்கிறாரு கல்யாண்குமார் அவர்கள். 5 சகாப்தங்களுக்கும் மேலான திரைப்பயணத்துல 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடித்துள்ள இவரு சில படங்களை இயக்கியிருக்கிறாரு, தயாரிப்பும் செஞ்சிருக்கிறாரு. தமிழ்ல இவர் கடைசியா நடிச்ச திரைப்படம் 1994 அர்ஜுன் இயக்கத்துல வெளியான ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற படம் தான். இவர் கன்னட திரையுலகத்துல பிரபல கதாநாயகி ரேவதி அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களோட மகன் பாரத் கல்யாண் இப்ப அவங்க தமிழ் தொலைக்காட்சி தொடர்கள்ல பிரபல நடிகரா வலம் வந்துட்டு இருக்காரு. தன்னோட 71வது வயதுல பெங்களூர்ல காலமாயிட்டாரு கல்யாண்குமார் அவர்கள். தன்னோட நடிப்பு மூலமா ரசிகர்கள் நெஞ்சங்கள்ல நீங்காத இடம் பிடிச்ச கல்யாண்குமார் அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவின் பொற்காலத்துல MS விஸ்வநாதன் மற்றும் KV மகாதேவன் போன்ற ஜாம்பவான்கள் ஆதிக்கம் செலுத்திய காலத்துல தனக்கென ஒரு தனித்துவமான முத்திரையை பதித்த அற்புதமான திரைப்பட இசை அமைப்பாளரான B. குமார் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். மேற்கத்திய மற்றும் இந்திய இசை கருவிகளை மிக நேர்த்தியாக கலந்து புதிய பாணியிலான மெல்லிசையை தந்ததால இவர் மெல்லிசை சக்கரவர்த்தி மற்றும் மெல்லிசை மாமணி அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுதாரு. 1934 ஜூலை மாதம் 28 அன்னைக்கு சென்னையில வரதராஜுலு தனபாக்கியம் அப்படிங்கிற தம்பதியருக்கு மகனா பிறந்திருக்காங்க. 1996 ஜனவரி மாதம் 7 அன்னைக்கு காலமாயிருக்கிறாங்க B. குமார் அவர்கள். சென்னை லோயலா கல்லூரியில BA பட்டம் பெற்ற இவர் திரைத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி மத்திய அரசின் தொலைபேசி துறையில அதிகாரியா பணியாற்றிருக்கிறாங்க. முறையான இசை பயிற்சி பெறாட்டாலும் தன்னோட சகோதரிக்கு வீட்டில் கற்றுக் கொடுக்கப்பட்ட இசையை கேட்டு ஹார்மோனியம் மற்றும் வயலின் வாசிக்க கத்திருக்காரு. இயக்குனர் சிகரம் K. பாலச்சந்தர் அவங்களோட மேடை நாடகங்களுக்கு முதல்ல இசையமைச்சு வந்த குமார், பாலச்சந்தர் இயக்குனராக அறிமுகமான நீர்க்குமிழி திரைப்படத்தின் மூலமா வெள்ளித்திரையில இசையமைப்பாளரா அறிமுகமாயிருக்கிறாங்க. நாணல், மேஜர் சந்திரகாந்த், எதிர்நீச்சல், இரு கோடுகள், 100க்கு 100, அரங்கேற்றம், வெள்ளி விழா போன்ற பாலச்சந்தரோட ஆரம்பகால பெரும் வெற்றி திரைப்படங்களுக்கு இவரே ஆஸ்தான இசையமைப்பாளரா விளங்கியிருக்காங்க. நீர்க்குமிழி படத்துல குமாருக்கு உதவியாளராக இருந்தவர் AR ரகுமானோட தந்தையான RK சேகர் ஆவார்கள். சத்தமான ரகளையான பாடல்களை பாடி வந்த LR ஈஸ்வரியை காதோடுதான் நான் பேசுவேன் அப்படிங்கிற மென்மையான பாடலை பாட வச்சவரு B. குமார் அவர்கள்தான். அதே போல மென்மையான பாடல்களுக்கு புகழ் பெற்ற P. சுசிலாவை நான் சத்தம் போட்டாதான் பாடுவேன் அப்படிங்கிற பாட வச்சு புதுமை செஞ்சவரு B. குமார் அவர்கள். மனோரமா பாடிய புகழ் பெற்ற வா வாத்தியாரே ஊட்டாண்ட அப்படிங்கிற பாடலுக்கு இசையமைச்சவரும் இவரை தாங்க. இவருக்கு புகழை வாங்கி தந்த பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடியடங்கும் வாழ்க்கையடா அப்படிங்கிற பாடல், அதுக்கப்புறமா உன்னிடம் மயங்குகிறேன் அப்படிங்கிற பாடல், காதோடுதான் நான் பேசுவேன் அப்படிங்கிற பாடல், இளமை கோவில் 1 2 தீபங்கள் அப்படிங்கிற பாடல், நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் போன்ற பாடல்கள் இவருக்கு புகழை வாங்கி தந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். 1977 இவருக்கு தமிழக அரசு கலைமாமணி விருது வழங்கி சிறப்பிச்சிருக்காங்க. 1969 பிரபல பின்னணி பாடகி ஸ்வர்ணாவை திருமணம் செஞ்சிருக்காரு. சுமார் 150க்கும் மேற்பட்ட தமிழ் படங்களுக்கு இசையமைத்த V. குமார் அவர்கள் 1996 ஜனவரி மாதம் 7 அன்னைக்கு தன்னோட 61வது வயதுல இயற்கை எதிர்க்கிறாரு. ஏராளமான ஹிட் பாடல்கள் தந்த V. குமார் அவர்களை பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னைக்கு
இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாரு அவங்களோட பிறந்த நாளை இன்னைக்கு சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இந்திய திரையுலகின் மிக சிறந்த நடிகர், திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர் மற்றும் பின்னணி பாடகரான தனுஷ் இவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. தனுஷ் அவர்களுக்கு அவங்க பெற்றோர் இட்ட பெயர் வெங்கடேஷ் பிரபு அப்படிங்கிறது தான். 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு சென்னையில பிறந்திருக்காரு தனுஷ் அவர்கள். இவரது தந்தை பிரபல இயக்குனர் கஸ்தூரி ராஜா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சகோதரர் முன்னணி இயக்குனர் செல்வராகவன் அப்படிங்கிறதும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆரம்பத்துல சமையல் கலைஞராக விரும்பிய தனுஷ் தன்னோட அண்ணன் செல்வராகவனோட வற்புறுத்தலால திரைத்துறைக்கு வந்திருக்கிறாரு. 2002ஆம் ஆண்டு வெளியான துள்ளுவதோ இளமை திரைப்படத்தின் மூலமா நடிகரா அறிமுகமாயிருக்கிறாரு தனுஷ் அவர்கள். காதல் கொண்டேன் இவருக்கு பெரிய அங்கீகாரத்தை தந்துச்சு. தொடர்ந்து புதுப்பேட்டை, பொல்லாதவன், ஆடுகளம், 3, வேலையில்லா பட்டதாரி, வடசென்னை, அசுரன், கர்ணன் போன்ற பல ஹிட்டான படங்களை வழங்கியிருக்காரு தனுஷ் அவர்கள். பிற மொழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ராஞ்சனா மூலம் பாலிவுட்லயும், தி எக்ஸ்ட்ராடினரி ஜர்னி ஆஃப் தி ஃபகீர் மற்றும் தி கிரேமன் அப்படிங்கிற படங்கள் மூலமா ஹாலிவுட்லயும் தடம் பதிச்சிருக்கிறாரு தனுஷ் அவர்கள். பவர் பாண்டி மற்றும் தன்னோட 50வது படமான ராயன் ஆகிய படங்களை இயக்கியிருக்கிறாரு தனுஷ் அவர்கள். இந்திய திரையுலகத்தோட மிக உயரிய விருதான தேசிய திரைப்பட விருதை 4 முறை வென்றிருக்கிறாரு தனுஷ் அவர்கள். 2010ஆம் ஆண்டு ஆடுகளம் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருது வாங்கியிருக்காரு. 2019ஆம் ஆண்டு அசுரன் படத்திற்காக சிறந்த நடிகர் விருது வாங்கியிருக்காரு. காக்கா முட்டை படத்துக்கு சிறந்த தயாரிப்பாளர் விருது வாங்கியிருக்காரு. விசாரணை அப்படிங்கிற படத்துக்கு சிறந்த தயாரிப்பாளர் விருது வாங்கியிருக்காரு. 2011ஆம் ஆண்டு வெளியான 3 திரைப்படத்துல இவர் எழுதி பாடிய Why this கொலவெறி கொலவெறி கொலவெறிடி அப்படிங்கிற பாடல் யூடியூப்ல இந்திய அளவுல முதலா 100 மில்லியன் பார்வைகளை கடந்து உலகளாவிய சாதனையை படைச்சிருக்கு. இன்னைக்கு தன்னோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்க தனுஷ் அவர்கள் இன்னும் நிறைய ஹிட் படங்கள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவருக்கு ஸ்பெஷலான வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாமா? இந்திய திரையுலகத்துல குறிப்பா மலையாளம், தமிழ், தெலுங்கு மற்றும் இந்தி திரைப்படங்கள்ல தடம் பதிச்சு வரக்கூடிய மிக முக்கியமான முன்னணி நடிகர், பின்னணி பாடகர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளரான துல்கர் சல்மான் அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ரசிகர்களால அன்போட DQ அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இவரு இந்தியாவின் தலை சிறந்த நடிகர்கள்ல ஒருவரான மம்முட்டியோட இளைய மகன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். 1986ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு கேரளாவில பிறந்திருக்காரு துல்கர் சல்மான் அவர்கள். அமெரிக்காவில பர்டியூ பல்கலைக்கழகத்துல வணிக நிர்வாகத்துல இளங்கலை பட்டம் பெற்றிருக்கிறாரு. சினிமாவுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி சில காலம் பிசினஸ் செஞ்சு வந்த இவரு நடிப்பு மீது கொண்ட ஆர்வத்தால 2012ல மலையாள திரையுலகத்துல களம் இறங்கியிருக்காரு. 2012ஆம் ஆண்டு வெளியான செகண்ட் ஷோ அப்படிங்கிற மலையாள படம் மூலமா அறிமுகமாகி சிறந்த அறிமுக நடிகருக்கான பிலிம்பேர் விருதை வாங்கியிருக்காரு. அதே ஆண்டுல வெளியான உஸ்தாத் ஹோட்டல் திரைப்படம் இவருக்கு மிகப்பெரிய வணிக ரீதியான வெற்றியை தந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். வாயை மூடி பேசவும் அப்படிங்கிற படம் மூலமா தமிழ்ல அறிமுகமாயிருக்கிறாரு. மணிரத்னம் இயக்கத்துல வெளியான ஓ காதல் கண்மணி திரைப்படம் தமிழ் ரசிகர்களிடையே இவரை பெருமளவுல கொண்டு சேர்த்தது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து கண்ணும் கண்ணும், கொள்ளையடித்தால், சீதாராமன் போன்ற படங்கள் வசூல் சாதனை படைச்சது. வேஃபேரர் பிலிம்ஸ் அப்படிங்கிற தன்னோட சொந்த தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி பலதரப்பட்ட திரைப்படங்களை தயாரிச்சு வராரு துல்கர் சல்மான் அவர்கள். 2024 இறுதியில வெளியான லக்கி பாஸ்கர் திரைப்படம் 111 கோடிக்கு மேல வசூல் செஞ்சு இவரது திரைப்பயணத்திலேயே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சது. இன்னைக்கு சந்தோஷமா அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய துல்கர் சல்மான் அவர்கள் இன்னும் நிறைய ஹிட் படங்கள் நமக்காக தரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஸ்பெஷலான பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.